ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இந்த 2025 அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த 2024 விட 2025 நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4/2/2025 பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் குரு பெயர்ச்சி ஆகி 18/10/2025 அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. ஆனா குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆயிடுறாரு. திருப்பி அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 அப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா 18/5/2025 ராகு கேது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர். இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அப்படின்னாலே உங்களுடைய ஒரு வாழ்க்கை வசந்தமாக போகுது. இந்த 2024 நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழி தீர்வு அப்படின்னா இந்த 2025 தான். 2025 அதாவது 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே வருது. அப்ப இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வருஷமா கண்டிப்பா அமையும். அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாமே நல்லதா மாறும். வேலை இல்லை, வேலையில வருமானம் இல்லை, வேலையே கிடைக்கல, எவ்வளோ பேரு எவ்வளோ கஷ்டங்கள், உடல் நல குறைபாட்டை சந்திச்சவங்க நிறையா, கைவலி, கால்வலி, உடல் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி மன உளைச்சல்கள் அதிகம். ஏன்னா இன்னைக்கு ஜென்ம சனியா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம் அந்த கும்பராசிக்கு ஆட்டி படைச்சிருச்சு. ஒரு ராஜாவா வாழக்கூடிய ஒரு நபரு கும்பராசி அன்பர்கள். அந்த ராஜாவுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா என்ன சூழ்நிலை ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு வேதனையும் வலியும் வலி நிறைந்த விஷயங்களை நீங்க சந்திச்சது அதிகம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த 2025 சாதகமா இருக்குமா? இதுதான் கேள்வி. அந்த 2025 இந்த முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி, 2ஆம் இடமான மீன ராசிக்கும் 11ஆம் இடமான தனுசு ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல இன்னைக்கு வக்ரம் பெற்று இருக்கார். ரிஷபராசியில அவர் வக்ரம் பெற்று இந்த 2025 பாத்தீங்க அப்படின்னா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறார். குரு பெயர்ச்சிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு, 5ஆம் இடத்துக்கு போறாரு. 5 அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம், மனசு எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவீங்க. அப்படிப்பட்ட இடம் அப்படின்னா 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு.
உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது பெரிய விஷயம். ஆனா இந்த சனியினுடைய பெயர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் 100% தாக்கத்துல இருந்த நீங்க 25% தாக்கத்துக்கு வந்துடுறீங்க. அப்ப இந்த 25% பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா, பாதிப்பு சனியினுடைய தாக்கம் 25% இருந்தாலும் 10% இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இருந்தே தீரும். ஆனா அந்த தாக்கம் இருக்கக்கூடிய இடத்த குருவாகப்பட்டவருடைய பார்வையோ இல்ல மற்ற சுபக்கிரகங்களுடைய பார்வையோ படும்போது ஒரு நல்லது மாறும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கிருந்து உங்களுடைய அவர் ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கையில அந்த தோஷம் பெற்ற இடம் கூட நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுதான் அவருடைய ஒரு விஷயமே. அப்ப இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய விதி ஜாதகம் என்கிற ஒரு விஷயத்த பாருங்க. விதி ஜாதகம் மூலியமா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அதிகப்படியான ஜாதகங்கள் நம்மள்ட்ட கணிச்சு பார்த்ததுல இந்த கும்பராசி அன்பர்கள் அதிகம். ஐயா, எனக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு, ஜென்மச்சனியில இருந்து நான் விடுபட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டா, என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், உடல்நிலையில ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டுருமா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன கேள்வியா இருந்தாலும் ஜென்மச்சனிங்கிறது 100% தாக்கத்துல இருக்கும். இன்னைக்கு 25% தாக்கத்துல வரப்போகுது. அப்ப 25% எங்க இருக்கு, 100% எங்க இருக்கு? அந்த 25% உள்ள இடத்த கூட குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரம்மாண்டமாக போறீங்க. இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு திடீர் யோகம், அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடியிலேயே இருக்கும், ஆனா அதுவே வந்து தெரியாம இருக்கும். அந்த நேர காலங்கள் வரப்போற காலமா கூட இது அமையலாம். அப்படிப்பட்ட நேர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறாரு. பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி. குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை என்ன, ராகு கேது பெயர்ச்சி. ஆனா உங்களுக்கு ஜென்மமா ராகு வரப்போறாரு. ராகு, சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு ஒரு மாறான கிரகமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள், அசுப கிரகம்னு சொல்லுவோம் சுருக்கமா. அப்படிப்பட்ட கிரகங்களுடைய பார்வை என்பதோ கிரகங்களுடைய இணைவு என்பதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பலவீனங்களை ஏற்படுத்தினாலும், ஆனா உங்களுடைய ஜென்மமா வரக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களை இயக்குவார். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, கெமிக்கல் சம்பந்தமா தொழில் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லதா மாற வாய்ப்பு உண்டு. இதையும் தாண்டி இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது, கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப கலத்திர ஸ்தானத்துக்கு அவருடைய பயணம் ரிவர்ஸ்ல தான் போவார். எல்லா கிரகமும் இப்படி முன்னோக்கி நகரும், ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகரும். இது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த நிலையில போகக்கூடிய இந்த கும்பராசிக்கு இந்த 2025 எல்லா கிரகமே பயிற்சி ஆனாலும் எனக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பா இருக்கு, வருமானம் சம்பந்த விஷயங்கள் பாதிப்பா இருக்கு, குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் பாதிப்புல இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில விடிவு காலம் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்படின்னா, இந்த 2025 பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு சொல்றோம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. விதி ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? லக்னம் என்பது உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கு, ராசிக்கு எப்படி இருக்கு, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்ட சூழ்நிலையும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, வராது. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜென்மச்சனியே வந்தாலும் இந்த கிரகங்களுடைய பார்வையோ இணைவோ உங்களை வழிநடத்தி செல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துல லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, ராசிநாதன் நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த 2025 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உருவாகும் தான். எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு செலவுகள் வந்தாலும், எவ்வளவு உடல்நிலைகள் சரியானாலும் லக்னமோ ராசியோ நல்லாவே இல்லை, கெட்டு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னாதையும் கொடுத்தாலும்
அவருக்கு வச்சுக்கிறதுக்கான ஒரு தகுதிங்கிறது இருக்காது. திறமையோ, பேச்சு திறமையோ, செயல்பாடோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ஒருத்தருக்கு சொத்து அவருக்கு இயற்கையில வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில அவருக்கு சம்பாதிக்க திறமை இருக்கும், சம்பாரிச்சிருவார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த பேச்சு திறமை, செயல் திறமை, ஒரு ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது கும்பராசிங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கணும்ல. நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்டம், சதயம், புரட்டாதி. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான மேச ராசிக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி. அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல போய் நீசம் பெற்று வக்ரமா இருக்காரு. அவர் வந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு நிலை பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது இந்த கும்பராசிக்கு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லைன்னு ஒரு சூழ்நிலை சொல்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நீசம் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடி வரப்போறாரு ராகு பகவான். அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து சதய நட்சத்திரத்துக்கு வர்றாரு அப்படின்னா உங்களுடைய பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா மாறிடும் இந்த 2025 பிறகுது அப்படின்னா உங்களுடைய நினப்பு, செயல், உங்களுடைய மாற்றங்கள், உங்களுடைய பண வரவு செலவுகள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமா அமையுது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி அந்த மாதிரி கொண்டவர்கள் தான். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னாலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்காரு அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காரு. உங்களுக்காக 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காரு. இந்த 4ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில இருக்காரு. அப்போ உங்களுடைய நிலை வந்து பழைய வீடு கட்டுறது, வீடு புனரமைக்கிறது, இல்லை வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வாகனங்களை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைய வாய்ப்பு அதிகமாக உண்டு இந்த சதய நட்சத்திரத்துக்குமே. பூரட்டாதி நட்சத்திரத்துக்குமே. பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு. உங்களுடைய மாற்றங்கள் இந்த 2025 நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.